மார்ச் மாசத்துல நமக்கு எக்ஸாம் நடக்குது. அதுக்கு உறுதுணையா கண்டிப்பா இதுல இருக்கிற கேள்விகள் நீங்க எல்லாமே படிச்சீங்கன்னா, அதாவது உங்களுக்கு கட்டாயம் இடம் வரும். அது 1 மார்க்கா இருக்கலாம், 2 மார்க்கா இருக்கலாம், 3 மார்க்ஸா இருக்கலாம், 5 மார்க்ஸா இருக்கலாம், 8 மார்க்ஸா இருக்கலாம். கண்டிப்பா இதை வந்து நீங்க முயற்சி பண்ணுங்க, விட்டுறாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்வி விதைகளின் வலைவிதி. 10ஆம் வகுப்பு மாணவர்களே, எல்லாம் பொதுத் தேர்வுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா? தயாராகிட்டு கொண்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோட தயாராகுங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள வைங்க. கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். யாரெல்லாம் வெற்றி பெறுவோம்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் லைக் போட்டு வந்துட்டுங்க. நான் சத்தியமாக நான் வந்து 90க்கு மேலே எடுப்பேன் சார் அப்படிங்கிறவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரி, இந்த காணொலியில் நான் உங்களுக்கு 2 விதமான விஷயங்களை வந்து சொல்ல போகிறேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாவட்டங்களில் 2ஆம் திருப்பூர் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது வரப்போகுது பார்த்தீங்கன்னா 3ஆம் திருப்பூர் தேர்வு. அது சில மாவட்டங்களில் இருக்கலாம். அது உங்கள் மாவட்டங்களில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்பிளைன் போடுங்க. அது எந்த மாவட்டம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி, இல்லாதவங்க நோன்னு போடுங்க. அந்த டைம் டேபிள் வரலாம், நோன்னு போடுங்க. சேலம் மாவட்டத்தில் வர திங்கட்கிழமையிலேருந்து 3ஆம் திருப்பூர் தேர்வு நடைபெறுகிறது. அந்த 3ஆம் திருப்பூர் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாதிரி வினாத்தாள் இருக்குன்னு நம்ம போட்டோம். இப்போ பார்க்குறது வந்து 3ஆவது மாதிரி வினாத்தான் 3 பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இந்த காணொலியில் இன்னொன்று விஷயம் சொல்லிக்கிறேன்னு சொன்னோம் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதை இதில் சொல்லிடுறேன். அது முக்கியமான தகவல், உங்களுக்கு தேவையானது தான். நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் எப்படி 90 மார்க் வாங்குறது அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த தேர்வுடைய வினாத்தாளுடைய தொகுப்பை அதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த 2 காணொலியை நம்ம உங்களுக்கு ஒரே காணொலியில் வழங்குறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே சமயம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்க கொடுத்துட்டு பாருங்க. நாம ஜெயிச்சிரோம் சார் அப்படிங்கிறவங்கலாம் லைக் பண்ணுங்க சார். கண்டிப்பா 90 மார்க் வாங்குங்க அப்படிங்கிறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 மாதிரி வினாத்தாள் 3 மொத்தம் 3.25 மணி நேரம். ஏன் இந்த 3.25 மணி நேரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி கொடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முதல் 10 நிமிஷம் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர் 10 நிமிஷம் கொடுத்தோடனே நீங்கள் அதை படிக்கணும், நல்லா படிங்க. இந்த 10 நிமிஷம் என்னென்ன கேள்விகள் தெரியுமோ அதை உங்களுக்கு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எதை ஃபஸ்ட் இருக்கும் எதை லாஸ்ட் இருக்குன்ட்டு உங்கள் தமிழாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. அது ப்ரெசன்டேஷன், பப்ளிக்கில் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். உங்களுடைய தேர்வுத்தாள் எந்த அளவு நீட்னஸாக இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா பேப்பர் ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். நம்ம அழுக்கு கொண்டு சொல்ல அடித்தல் திருத்தல்லாம் இல்லாமல் நீட்டாக எழுதணும். அடித்தல் திருத்தல் இருந்தால் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் மட்டும் பண்ணுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியாக முழுசாக அடிச்சிங்கன்னா அதை வந்து இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு எழுதுங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஹிண்ட்ஸு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாடல் இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா எப்படின்னா முதல் 4 படிவங்கள் வரும். இந்த 4 படிவங்களுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் போட்டு உங்களுக்கு பேப்பர் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பரை வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த மாடல் பேப்பர் எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கடையிலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான அந்த பேப்பர் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு போட்டு நான் எங்கள் ஸ்கூலுக்காக ஒரு ரெடி பண்ண ஒரு டாப் சீட்டையும் போட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய காணொலியில் நீங்கள் அதை பார்க்கலாம். அதில் வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து அடுத்த காணொலியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நடக்கக்கூடிய 3ஆவது திருப்புதல் தேர்வுக்கு எங்கள் பள்ளி மாணவர்களுக்கு நான் அந்த ஒரு விடைத்தாளை கொடுத்து தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதில் வந்து நல்லா எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன், வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 3ஆவது வினாத்தாளை பார்த்துட்டு என்னென்ன வினாக்கள் இடம் பெற்றுக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவற்றில் திணை விடுவதையை காண்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின். பின்வரும் முறையான தொடர், இது வந்து புக் பேக் கொஸ்டின். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலும் அமைந்த பாவேடம் புக் பேக் கொஸ்டின். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருளின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுவர் புக் பேக் கொஸ்டின். தேர்ப்பாகன் என்னும் தொடரில் அமைந்துள்ள தொகையை தெரிவு செய்க. இது புக்கின் கொஸ்டின். கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன புக் பேக் கொஸ்டின். நாற்றிசையும் செல்லாத நாடுல 5 சால்பு ஊன்றியத்தும். இது வந்து மொழியாலும் மொழியோடு விளையாடு கேட்டுக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது புக் பேக் கொஸ்டின். மொழி ஞாயிறு அழைக்கப்படுவர் கிரியேட்டிவ் கொஸ்டின். உனதருளே பார்ப்போம் அடியேனே யார் யாரும் கூறியது புக் பேக் கொஸ்டின்.
கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது, நயம் ஏற்ற தலைப்பு மொழியால் வந்துருக்காங்க. அடுத்து பாருங்க பாண்டல் அடி வினாக்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணி பாட்டுல இருந்து கொடுத்துக்கிறாங்க. பாடலின் ஆசிரியர் யார் அப்படிங்கிறது. அடுத்து மோனை சொற்கள் எழுதுங்க. மெய் என்பதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறது எழுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 2 மார்க் கட்டாயம். இந்த 4 2 மார்க்ல நீங்க நான் சொல்றதே தான். விடைக்கற்ற வினா ஒன்று அமைக்கும் வந்துடும். ரெண்டாவது பார்த்தோன்னா திருக்குறள் வந்துடும். மீதி இருக்கக்கூடிய இந்த 2 கேள்விகள் முக்கியத்துவம் பெறணும். விடைக்கேற்ற வினாவை பாருங்க, நல்ல எளிமையாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் தமிழாசிரியர் சொல்லியிருப்பாங்க, எதுவுமே நம்மளால் அந்த கொஸ்டினே என்னால் கிரியேட் பண்ண முடியல சார் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிற மாதிரி சொல்லுவேன். அந்த புள்ளியை மட்டும் எடுத்துட்டு அல்லவான்னு எழுதி கேள்வி கொடுங்க. ஏன்னா நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்துக்கிறாங்க முதல் ஏர்லேயே, வினாவிலேயே விடை இருப்பது போன்று வினா தொடர்கள் அமைக்க அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அதில் தான் நம்ம அதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். நீங்கள் அந்த புள்ளியை மட்டும் எடுத்துட்டு அல்லவான்னு போட்டு எழுதிருங்க. அதாவது ஸ்லோலனஸ் டைரக்ட் கொஸ்டின் எனக்கு கிரியேட் பண்ண தெரில சார் அப்படிங்கிறவங்க இதை பண்ணிக்கோங்க. இல்லை கடைசி இடத்தை மாற்றி கேள்விகள் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்த 17வது கேள்வி ரொம்ப சுலபமாக எழுதலாம். அந்த கேள்வியிலே விடுது, கும்பகர்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? அந்த பாருங்க, உறங்குகின்ற கும்பகர்ணா எழுந்திராய் எழுந்திராய், அவ்வளவுதான். அடுத்த பாயிண்டை போட்டு அவனை எங்கு உறங்க சொல்கிறார்கள் அப்படின்னா, காலத்தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய். இரண்டாவது பாயிண்ட், தற்கால உரைநடையில் சிலேடை நயம் அமையும் நயத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. இது புக் பேக் கொஸ்டின் தான். குறிப்பு உரைகை அவயம், இது புக் பேக்கு. அடுத்து தேம்பாவணி குறிப்பு உரைகை, இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கின் கொஸ்டின். பொருள் அல்ல என தொடங்கும் பொருளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 2 மார்க் எழுதணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகுபதர் இருக்கணும், வாழ்க. அடுத்து புறத்திணைகளை எதிர்த்திணைகளை அட்டவணைப்படுத்துக. வெளிப்படை விடைகள் யாவை, கிரியேட்டிவ் கொஸ்டின். கலைச்சொல் தருக. பழமொழியை நிறைவு செய்க மொழியாலும். சந்தக்கவிதையில் அந்த பிழையை திருத்துக. பாருங்க, தேனிலே அந்த நீயை மட்டும்தான் மாற்றணும், ஊனிலேங்கிற அந்த நீயை மாத்திராதீங்க. ஏன்னா வந்து தேன்கிறதெல்லாம் வந்து மாற்றி கொடுத்துக்கிறாங்க. அடுத்து பாருங்க, இரு சொற்களையும் தொடரில் அமைத்து எழுதுக. அது வந்து செவிமாற்றத்தினருக்கான மாற்று வேணா. அடுத்தது சொற்களை பிரித்து பொறுத்து பார்த்து பொருள் தருக. பலகை ஒளி காணடை. அடுத்தது பாருங்க 3 மார்க் கொஸ்டின். வறுமையில் மீதும் படிப்பின் மீது நாட்டு மாணவர் மாப்போசின் சான்றுகள் புக் பேக் கொஸ்டின். உரைப்பத்தி வினா ஒன்று கொடுத்துக்கிறாங்க, கட்டாயம் வந்துடும். அடுத்து பாருங்க, முன்னுரை முகம் காட்டும் ஜெயகாந்தன். இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். அடுத்து 3 மார்க் கேள்வி பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். மாளாத காதல் நோயாளம் குளிர் உடல் உள்ள ஊமை சுற்றும் செய்து விளக்குக. வாளித்தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை. இச்சொற்களை தொடர்புபடுத்தி ஒரு பத்தியம் இருக்கு. அப்படியே நீங்க இதுல வாளித்தண்ணீர் சாயக்குவளை கந்தை துணி கட்டை தூரிகை கொண்டு வீட்டை சுத்தம் செய்தேன், அவ்வளவுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுதாம்பு என தொடங்கும் முல்லைப்பாட்டை எழுதுக. அடுத்து செம்பன் அடிச்சிருக்கும் பாடல் எழுதுங்க. அடுத்தது பாருங்க 3 மார்க் ஆசிரிப்பாவின் பொது இலக்கணம் அலையிடுதல். அடுத்து கொண்டு கூட்டு பொருள்களை விளக்கி எடுத்துக்காட்டு பாருங்க. அடுத்து பாருங்க, அனைத்து வினாக்களுக்கும் இருக்கு 5 மார்க் கேள்வி. மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை சுவைப்பட எழுத்து எழுதுக. அடுத்து சந்த கவிதையில் சிறக்கும் கம்பன் என்ற தலைப்பில் கீழ்காணும் குறிப்பை கொண்டு உங்கள் இலக்கிய வருகை பெறுக. இந்த ஸ்லோடனஸ் எல்லாம் இதை அப்படியே அந்த குறிப்பு அப்படியே எழுதி கம்பனின் கவிநயம் அழகு, கண்பன் போட்டிருக்குது அதை மாத்திடுறேன், கம்பனின் கவிநயம் அழகு அப்படி சொல்லி எழுத ஆரம்பிச்சிருங்க. மாநிலவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம். அடுத்து உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பொழுதுவது, மின்வாரியர்களுக்கு கடிதம் எழுதுதல். அடுத்து படம் உணர்த்தும் கருத்தை கவிஞர் எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு தன்னை பணியாக என்ன படிவம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. பணி வேண்டி விண்ணப்பிக்கிறார், அதை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசால் நிறுவப்படும் கட்டடங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழிபெயர்க்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செவி மாற்றுத்திறனாளிக்கான மாற்று வினா. அடுத்தது 8 மார்க் கொஸ்டின் நெடுவினா. காற்று மாசுடையது போன்று நிலம் மாசுடையதை விவரித்து எழுதும். இது வந்து ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். நிலமெல்லாம் எப்படி மாசடையுது? நீங்க 8 மார்க், நீங்க 5 மார்க்ல இருந்து நான் சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 மார்க் எழுதும்போது நீங்க பாயிண்ட் போட்டு எழுதாதீங்க. குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை பொருள் முடிவுரை அப்படின்னா போட்டு அந்த குறிப்பு சட்டத்துக்கு மையப்படுத்தி அதில் இருந்து நீங்கள் 5 மார்க்ஸ் எல்லாமே அப்படி எழுதுங்க. 5 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் ரெண்டுமே இப்படி எழுதுங்க. 3 மார்க்ஸ் கூட நீங்கள் பாயிண்ட்ஸை போட்டு எழுதுருங்க. ஏன்னா வந்து எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நெடுவினாக்கும் எழுதும் பொழுதும் நெடுவினாவுக்கான அந்த தலைப்பு மேலே எழுதிருங்க. என்ன கேள்வி கொடுத்தாங்க, காற்று மாசடைவது போன்று நிலம் மாசடைவது, நிலம் மாசடைதல் அப்படின்னு எழுதுங்க.
இப்போ ரெண்டாவது கேள்வி எழுதிட்டீங்கன்னா, இறைவன் புலவன் இடைக்காலம் பொருளுக்கு செவிசாய்த்த நிகழ்வு அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் குறிப்பு சட்டம் போட்டு முன்னுரை பொருள் முடிவுரை அப்படின்னு போட்டு நீங்கள் அதை எழுதுங்க. அது வந்து முன்னுரை பொருள் முடிவுரை ஏன் போட சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அதை உட்தலைப்புகள் போட்டு எழுதணும். உட்தலைப்புகள் தெரியல அப்படின்னா இது மாதிரி போட்டு எழுதுங்க. அடுத்து பாருங்க, ஒரு பக்க அளவில் உரையாடல்கள். இந்த உரையாடல்களை வந்து நீங்கள் வந்து முன்னுரை பொருள் முடிவுரை போட முடியாது. அதே மாதிரி நாடகத்துக்கும் போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உரையாடல் வழியில ஒன்று போடணும். அதே சமயம் இது வந்து நாடக வழியில் ரெண்டுமே பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். தவிர இதுக்கு வந்து நம்ம வந்து தொகுத்தெல்லாம் எழுத முடியாது. இயல்பா பேசிக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து பாருங்க, குறிப்புகளை கொண்டு கட்டுவது. இந்த குறிப்புகளை வச்சு நம்ம வந்து எழுதலாம். இதை வந்து ஒரு குறிப்பு சட்டமா போட்டுருங்க. இப்போ இதுக்குமே நீங்க தலைப்பு கொடுத்துருங்க. சான்றோர் ஃபர்ஸ்ட் கேள்வி சான்றோர் வளர்த்த தமிழ் அப்படின்னு போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இதுல ரெண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அப்படின்னு தலைப்பு எழுதிட்டு முன்னுரை பொருள் முடிவுரைன்னு போட்டு எழுதுங்க. ஸோ இதுதான் மாணவர்களே உங்களுக்கு தேவையான மூன்றாவது மாதிரி வினாத்தாளுக்கான ஒரு வினாத்தாள். அதே மாதிரி நம்ம இளந்தமிழ் வழிகாட்டியை பற்றி நம்ம இந்த ஒரு டீட்டெயில் கொடுத்துக்கிறோம். நம்மளுடைய குரூப்பில் சேருங்க. இளந்தமிழ் வழிகாட்டி 10ஆம் வகுப்புக்கு இப்போ கையிருப்பு இல்லை. இதற்கான பயிற்சி புத்தகம் இருக்கிறது. அடுத்த ஆண்டு மீத்திர மாணவர்களுக்கும் உதவக்கூடிய நம்ம இந்த வழிகாட்டி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு அடுத்த கல்வியாண்டில் உங்கள் கைக்கு கிடைக்கும். இப்போ 9ஆம் வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிற மாணவர்கள் அடுத்த ஆண்டு 10ஆம் வகுப்பு வருவீங்க. நீங்கள் வந்து இந்த அடுத்த இளந்தமிழ் வழிகாட்டி ஸ்லோலனஸ் வழிகாட்டியாக இல்லாமல் எல்லாருக்கும் பயன்படும் விதமாக இந்த வழிகாட்டியை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். விலையை நாம் நிர்ணயம் செய்யல, அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. பணிகள் முடிந்தவுடனே உங்களுக்கு வந்து நாங்கள் தகவல் சொல்கிறோம் கண்டிப்பாக. சரி, இந்த மாதிரி வினாத்தாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது தேர்வு நடந்த வினாத்தாளை பார்க்க போகிறோம். அது பாருங்க, நான் டைரெக்டாக லிங்க்கில் போயிட்டேன். இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அது என்ன போட்டுக்கோங்க பாருங்கள். 10th தமிழ் ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் மார்க் வைஸ் கலெக்ஷன்ஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பார்ந்த ஆசிரியர் நம்ம சொல்கிறது தான் கொடுத்துருப்போம். மார்ச் மாதத்தில் நமக்கு எக்ஸாம் நடக்குது. அதுக்கு உறுதுணையாக இருக்குது. கண்டிப்பாக இதில் இருக்கிற கேள்விகள் நீங்கள் எல்லாமே படிச்சிங்கன்னா நான் வந்து உறுதியாக சொல்லுவேன், இதில் வந்து ஒரு 40% மார்க்காவது உங்களுக்கு கட்டாயம் இடம்பெறும். அது 1 மார்க்காக இருக்கலாம், 2 மார்க்காக இருக்கலாம், 3 மார்க்ஸாக இருக்கலாம், 5 மார்க்ஸாக இருக்கலாம், 8 மார்க்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. இதெல்லாம் வருமா அப்படி? ஏன்னா வந்து ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாமுக்கும் அடுத்த பப்ளிக் எக்ஸாமுக்கும் எவ்வளோ கொஸ்டின் எவ்வளோ வினாக்கள் வந்திருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கலாம். உதாரணம் நான் சொல்றேன். செப்டம்பர் 2021 பாடலடி வினா வந்தது அப்படியே மே 2022 அப்படியே அது கேட்டாங்க 4 மார்க்கு. அதே மாதிரி அதில் ஒரு 5 மார்க்ஸ் தான் கேட்டாங்க. இதில் பாருங்க, அரசு பொதுத் தேர்வு வினாத்தாள்கள் செப்டம்பர் 2020 முதல் ஜூன் 2023 வரை 6 வினாத்தாள்கள் மதிப்பெண் வாரியான பயிற்சி கற்றல் வளங்கள். இங்கே ஒரு மதிப்பெண்கள் தொகுப்பு கொடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் இதே இந்த 1 மார்க் வந்து ஆன்லைனில் குவிஸாக கொடுத்துக்கிறோம். நீங்கள் ஒரு தடவை பயிற்சி பண்ணி பாருங்கள். 6 கொஸ்டின் பேப்பர் 15 1 மார்க்கு நீங்கள் எவ்வளோ கணக்கு போட்டு பாருங்கள். 90 வினாக்கள் வந்துடுது. அடுத்து பாருங்க, 2 மதிப்பெண் வினாக்கள் பிரிவு 1ல், அதாவது செப்டம்பர் 2020 ஜூன் 23 நடந்த அனைத்து அந்த பிரிவு முதல் வினாக்களை கொடுத்துக்கிறோம். பிரிவு 2 வினாக்களை கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி 3 மதிப்பெண் வினாக்கள் பிரிவு 1, பிரிவு 2, பிரிவு 3. இந்த கிளிக் ஹியர்னு போட்டுக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிரும். இந்த வலைகளுக்கு எப்படி போகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 8 மதிப்பெண் வினாக்கள் இதை எப்படி நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாருங்க. இது நான் வந்து டேரக்டாக சைட்டுக்கு போயிட்டு இந்த சைட்டோட லிங்கையும் கொடுத்துட்றேன். இங்கே மேலேயே பாருங்க, உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு தமிழ் விதைன்னு டைப் பண்ணுங்க. நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுட்டேன். அது நம்மளுடைய வலைதளம் உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்போ நம்ம எம்பளம் மாற்றி வைக்கிறோம். இது நம்மளுடைய எம்பளம் தான், யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ புதுசாக இந்த ஆண்டுக்கு மாற்றிக்கிறோம். வருஷம் வருஷம் மாற்ற மாட்டோம், இதுதான் ஃபைனல். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே லோடு மோர் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்க, 10th தமிழ் ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் மார்க் கொஸ்டின் வைஸ்
மார்க் வைஸ் கலெக்ஷன். இது அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நான் சொன்னது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுக்கு ஒரு மாடலாக நான் உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த 5 நகத்தொகுப்பு இதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய மற்றொரு வலைதளத்துக்கு கல்விதைகள் வலைதளத்துக்கு போகும். போயிட்டு அங்கே போயிட்டு மறுபடியும் என்ன கேள்விகள் இடம்பெற்றிருக்குன்னு அங்கே அப்படியே பார்த்துக்கோங்க. செப்டம்பர் 2020 என்ன இருக்குது அப்படி வரிசையாக கொடுத்துருப்போம் என்னென்ன வினாக்கள் இடம்பெற்றிருக்குன்ட்டு. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயிற்சி பெறதுக்கு ரொம்ப 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 சுலபமாக இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் கிளிக்கியே கொடுத்தீங்கன்னா பாருங்க 5 மார்க் கொஸ்டின்ஸ். பண்ணிக்கலாம். செப்டம்பர் 2022 வச்சுக்கலாம். இதுல வந்து நீங்க என்னென்ன கேள்விகள் நீங்க படிச்சிருக்கீங்க, எந்த கேள்விகள் தெரியுது அப்படின்னு நீங்க ஒரு சும்மா டிக் அடிச்சு வச்சுக்கோங்க. தெரியாத கேள்விகள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து முதல் இடம் கொடுத்து அதை பயிற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து நிச்சயம் கேள்விகள் இடம்பெறும் அப்படிங்கறது நான் உறுதியா சொல்றேன். பாருங்க, மே 2022 சில கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்தாலே தெரியும். அது அப்படியே கேட்டிருப்பாங்க. இது வந்து ஆகஸ்ட் 2022. ஸோ மாணவர்களே, உங்களுடைய மனநிலையிலிருந்து தான் நாங்கள் வந்து என்ன வேணும் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு எடுத்துக்கிறோம். இதற்கு ஆசிரியர்களும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கேன். மிக்க நன்றி. இந்த ஒரு வலைதளத்தை உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு வந்து இளந்தமிழ் வழிகாட்டி வந்து அனைத்து மாணவருக்கும் பயன்படும் விதமான வழிகாட்டியாக சில மாற்றங்கள் செஞ்சுட்டு வரோம். அது மாற்றம் செஞ்ச உடனே நான் உங்களுக்கு யூடியூப்ல போடுறேன். சரி, இந்த காணொலி உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் விட்டுறாதீங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி லைக் தம்ஸ் அப்ங்கிறத தட்டி விடுங்க. அதுதான் நம்மளுடைய தன்னம்பிக்கை. நாம் ஜெயிப்போம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை. மீண்டும் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதைகள் வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.